அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு ஓல்டு புத்தகம் இயல் 1ல் இருக்கக்கூடிய இலக்கணம் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 102 கொஷின், லைன் பை லைன் கொஷின் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த இயல் 1ல் என்னென்ன தலைப்பில் இருக்கக்கூடிய இலக்கணம் கவர் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். எழுத்து, அளபடை, எழுத்துக்களின் பிறப்பு, மயங்கொலி சொற்கள் வேறுபாடு அறிக, தமிழ் சொல் தருக. இந்த 5 தலைப்பில் இருந்து தான் 102 கொஷின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம 6th to 8th வரைக்கும் ஓல்டு புக் இலக்கணம் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ப்ளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் தலைப்பு எழுத்து. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒருவர் தம் கருத்தை வெளியிடவும் அதனை கேட்போர் புரிந்து கொள்ளவும் கருவியாக அமைவது மொழி. ஒருவர் தம் கருத்தை வெளியிடவும் அதனை கேட்போர் புரிந்து கொள்ளவும் கருவியாக அமைவது மொழி. மொழியை பிழையின்றி பேசவும் கேட்கவும் எழுதவும் துணை செய்வது இலக்கணம். மொழியை பிழையின்றி பேசவும் கேட்கவும் எழுதவும் துணை செய்வது இலக்கணம். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? தமிழ் இலக்கணம் பார்த்திங்கன்னா 5 வகைப்படும். எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். எழுத்துக்களின் வகைகள். எழுத்துக்கள் வகைகள் 2 வகைப்படும். முதலெழுத்து, சார்பெழுத்து. எழுத்துக்களின் வகைகள் 2 வகைப்படும். முதலெழுத்து, சார்பெழுத்து. முதலெழுத்துக்கள் எவை? முதலெழுத்துக்கள் 30, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இது ரெண்டும் சேர்ந்தது தான் முதலெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் தோன்றுவதற்கு முதற் காரணமாக இருப்பது எது அப்படின்னா முதலெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் தோன்றுவதற்கு முதற் காரணமாய் இருப்பது முதலெழுத்துக்கள். முதலெழுத்துக்களை சார்ந்து இயங்கும் எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். இப்போ சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். அது பாருங்கள். உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றலபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ நிறைய டைம் பார்த்து தான் சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். செய்யுளில் ஓசை குறையும் போது ஒரு சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் நெட்டெழுத்துக்கள் தமக்கூறிய 2 மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிப்பதை டேஸ் என்கிறோம். அதாவது அளபடை. அதாவது செய்யுளில் ஓசை குறையும் போது ஒரு சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கும் நெட்டெழுத்துக்கள் தமக்குரிய 2 மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிப்பதை அளபடை என்கிறோம். 10வது கொஸ்டின் பாருங்கள். அளவு, எடை, பொருள் தருக. அளவு என்றால் மாத்திரை, எடை என்றால் எடுத்தல் என்று பொருள். அளவு என்றால் மாத்திரை, எடை என்றால் எடுத்தல் என்பது பொருள். அளபடை எத்தனை வகைப்படும்? அளபடை பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். உயிரிழபடை, ஒற்றலபடை. அளபடை 2 வகைப்படும். உயிரிழபடை, ஒற்றலபடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்ய உயிர் நெடில் எழுத்துக்கள் 7 அளபெடுப்பதை டேஸ் என்கிறோம். உயிரிழபடை. செய்யுளில் ஓசை குறையும் போதும் அந்த ஓசையை நிறைவு செய்ய உயிர் நெடில் எழுத்துக்கள் 7 அளபெடுப்பதை உயிரிழபடை என்கிறோம். ஐகாரத்திற்கு டேசும் ஔகாரத்திற்கு டேசும் இன எழுத்தாக வரும். ஐகாரத்திற்கு ஈ, ஔகாரத்திற்கு பார்த்திங்கன்னா ஊ. அந்த உச்சரிப்பிலே தெரியும். ஐ அப்படின்னு முடியும் போது அந்த முடியக்கூடிய அந்த உச்சரிப்பிலே ஈன்றது வரும். ஔன்னும் போது அந்த ஊ அப்படின்றது வரும். உயிரிழபடை எத்தனை வகைப்படும்? உயிரிழப்படை பார்த்திங்கன்னா 3 வகைப்படும். செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. உயிரிழபடை 3 வகைப்படும். செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. செய்யுளில் இசையை நிறைக்க வரும் அளபடை செய்யுளிசை அளபடை. செய்யுளில் இசையை நிறைக்க வரும் அளபடை செய்யுளிசை அளபடை. ஓசை குறையாவிட்டாலும் இனிய ஓசைக்காக அளபெடுத்தலை டேஸ் என்பர். இன்னிசை அளபடை. ஓசை குறையாவிட்டாலும் இனிய ஓசைக்காக அளபெடுத்தலை இன்னிசை அளபடை என்பர். ஒரு சொல் மற்றொரு சொல்லாக பொருள்பட வரும் அளபடை டேஸ் ஆகும். சொல்லிசை அளபடை. ஒரு சொல் மற்றொரு சொல்லாக பொருள்பட வரும் அளபடை சொல்லிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையும் இடத்தில் அந்த ஓசையை நிறைவு செய்ய சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நின்ற உயிர் நெடில் எழுத்துக்கள் 7 தமக்கு இனமாகிய குறில் எழுத்துக்களை பெற்று உரிய மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிப்பதை டேஸ் என்கிறோம். ஆன்சர் செய்யுளிசை அளபடை.
செய்யுளில் ஓசை குறையுமிடத்தில் அந்த ஓசையை நிறைவு செய்ய சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நின்ற உயிர் நெடில் எழுத்துக்கள் 7ம் தமக்கு இனமாகிய குறில் எழுத்துக்களை பெற்று உரிய மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிப்பதை செய்யுளிசை அளபடை என்கிறோம். கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு எனும் குறட்பாவில் பயின்று வரும் அளபடை பார்த்திங்கன்னா செய்யுளிசை அளபடை. கெடா விடா அந்த ஆ அப்படின்ற அந்த வார்த்தையை வச்சுக்கின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு எனும் குறட்பாவில் பயின்று வரும் அளபடை செய்யுளிசை அளபடை. இசை நிறை அளபடை என்பது செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடையோடைய இன்னொரு பெயர் தான் இசை நிறை அளபடை. 21வது கொஷின். ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசை தருவதற்காக தூ எனும் குறில் தூ எனும் நெடிலாக மாறி அளபெடுத்தலை டேஸ் என்கிறோம். இன்னிசை அளபடை. இந்த தூ அப்படின்ற அந்த வார்த்தையில் வச்சே நம்ம இன்னிசை அளபடை கண்டுபிடிச்சிடலாம். ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசை தருவதற்காக தூ எனும் குறில் தூ எனும் நெடிலாக மாறி அளபெடுத்தலை இன்னிசை அளபடை என்கிறோம். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை எனும் குறட்பாவில் பயின்று வரும் அளபடை எது அப்படின்னா இன்னிசை அளபடை. இந்த தூ அப்படின்ற அந்த வார்த்தையை வச்சு நம்ம இன்னிசை அளபடை கண்டுபிடிச்சிடலாம். செய்யுளிசை அளபடைக்கு ஆ அப்படின்ற அந்த வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை எனும் குறட்பாவில் பயின்று வரும் அளபடை இன்னிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் பெயர்ச்சொல் வினையச்ச பொருள் தரும் பொருட்டு அளபெடுத்தலை டேஸ் என்கிறோம். இதுதான் சொல்லிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் பெயர்ச்சொல் வினையச்ச பொருள் தரும் பொருட்டு அளபெடுத்தலை டேஸ் என்கிறோம். சொல்லிசை அளபடை. ஸோ அதற்கான எடுத்துக்காட்டு திருக்குறள் பாருங்கள். குடித்தழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழியி நிற்கும் உலகு எனும் குறட்பாவில் பயின்று வரும் அளபடை சொல்லிசை அளபடை. இதில் அந்த ஈ அப்படின்ற வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஆ அப்படின்னா செய்யுளிசை அளபடை வச்சு அதை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ தூ அப்படின்னா அது இன்னிசை அளபடை. ஈ அப்படின்ற வார்த்தையை வச்சு நம்ம சொல்லிசை அளபடை கண்டுபிடிச்சிடலாம். குடித்தழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழியும் நிற்கும் உலகு எனும் குறட்பாவில் பயின்று வரும் அளபடை சொல்லிசை அளபடை. தளி என்பதன் பொருள் தழுவுதல். இது ஒரு தொழிற்பெயர்ச்சொல். இப்போ தளி என்பது அதனுடைய பொருள் தழுவி அது வினையச்ச சொல்லாக மாறி இருக்கு. ஸோ தளினா தழுவுதல், அது தொழிற்பெயர்ச்சொல். தளி என்பது தழுவி, அது ஒரு வினையச்ச சொல். செய்யுளில் ஓசை குறைந்தால் மெய்யெழுத்துக்களும் அளபெடுக்கும் இதனை டேஸ் என்பர். ஒற்றளபடை. செய்யுளில் ஓசை குறைந்தால் மெய்யெழுத்துக்களும் அளபெடுக்கும் இதனை ஒற்றளபடை என்பர். ஒரு குறிலை அடுத்தும் இரு குறில்களை அடுத்தும் செய்யுளில் இனிய ஓசை வேண்டி அளபெடுத்தலை டேஸ் என்கிறோம். ஒற்றளபடை. ஒரு குறிலை அடுத்தும் இரு குறில்களை அடுத்தும் செய்யுளில் இனிய ஓசை வேண்டி அளபெடுத்தலை ஒற்றளபடை என்கிறோம். ஒற்றளபடைக்கான எடுத்துக்காட்டு திருக்குறள் பாருங்கள். எங்கிங்கிறைவனுள்ள நென்பாய் வெக்குக்குவார்க்கில்லை வீடு எனும் குறட்பாவில் பயின்று வரும் அளபடை ஒற்றளபடை. ஸோ அது குறள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 30வது கொஷின். ஒற்றளபடையில் அளபெடுக்கும் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 11. அதில் மெய்யெழுத்து 10, ஆயுத எழுத்து 1. அந்த மெய்யெழுத்து 10 பார்த்துக்கோங்க. இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இவ்வு இய்யு இல்லு இல்லு. இதில் ஒரு 10ம் ஆயுத எழுத்து 1ம் மொத்தம் 11 எழுத்துக்கள். ஒற்றளபடையில் அளவெடுக்கும் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 11. குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கொஷின். செய்யுளில் ஓசையை நிறைவு செய்ய ஈரசை கொண்ட சீர்களாக மட்டும் வருவது எது அப்படின்னா செய்யுளிசை அளபடை. அதுக்கு இசை நிறை அளபடை அப்படின்ற பெயரும் இருக்குது. செய்யுளில் ஓசையை நிறைவு செய்ய ஈரசை கொண்ட சீர்களாக மட்டும் வருவது செய்யுளிசை அளபடை. இனிய இசைக்காக மூவசை கொண்ட சீர்களாக மட்டும் வருவது இன்னிசை அளபடை. இனிய இசைக்காக மூவசை கொண்ட சீர்களாக மட்டும் வருவது இன்னிசை அளபடை. பெயர்ச்சொல் அளபெடுத்து வினையச்ச பொருளில் வருவது இது அப்படின்னா சொல்லிசை அளபடை. பெயர்ச்சொல் அளபெடுத்து வினையச்ச பொருளில் வருவது சொல்லிசை அளபடை.
வல்லினத்து இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர் என்னும் 6ம் இடையினத்தில் இர் இல் என்னும் 2ம் ஆக இந்த 8 மெய்யெழுத்துக்கள் தவிர பிற மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது ஒற்றல்லபடை. வல்லினத்து அந்த கசட தவிர என்னும் 6ம் இடையினத்தில் இர் இல் என்னும் 2ம் ஆக இந்த 8 மெய்யெழுத்துக்கள் தவிர பிற மெய்யெழுத்துக்கள் அளவெடுப்பது ஒற்றல்லபடை. பொறுத்துக எழுத்து வகை மாத்திரை. ஸோ எல்லாமே டைரெக்டாகவே கொடுத்துருக்கோம். உயிர் குறில் உயிர்மெய் குறில். அப்போ குறில் அப்படின்னு வந்தாவே ஒரு மாத்திரை. அது உயிர் குறிலாக இருக்கட்டும் உயிர் மெய் குறிலாக இருக்கட்டும் ஒரு மாத்திரை குறில்னு வந்தால். நெடில்னு வந்தாவே 2 மாத்திரை. உயிர் நெடிலாக இருந்தாலும் சரி உயிர்மெய் நெடிலாக இருந்தாலும் சரி 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. உயிரெல்லபடை 3 மாத்திரை. உயிரெல்லபடை ஒற்றல்லபடை 1 மாத்திரை. ஸோ மாத்திரை அளவு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாதிரி வினாக்கள் உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 36வது கொஷின் பாருங்கள். உரார்க்கு குறுநோய் உரைப்பாய் இத்தொடரில் டேஸ் அளபடை வந்துள்ளது. எது அப்படின்னா செய்யுளிசை அளபடை. இது இந்த ஆன்ற வார்த்தையை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் செய்யுளிசை அளபடை அப்படின்றது. உடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார்க்கு குரட்பா தொடரில் டேஸ் வந்துள்ளது. என்ன அப்படின்னா அந்த தூ அப்படின்ற வார்த்தையை வச்சே இது இன்னிசை அளபடை அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். இந்த பாருங்கள் தூ தூ இன்னிசை அளபடை. 38வது கொஷின். சொல்லிசை அளபடையை தெரிவு செய்க. பாருங்கள் அந்த ஈன்ற வார்த்தையை வச்சே நம்ம இது சொல்லிசை அளபடை. இங்கே பாருங்க ஈன்ற வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிசை அளபடை. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆன்ற வார்த்தையை வச்சு செய்யுளிசை அளபடை கண்டுபிடிக்கலாம். ஈன்றதை வச்சு சொல்லிசை கண்டுபிடிக்கலாம். தூ அப்படின்றது இன்னிசை கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 39 பொறுத்துக. இப்போ ஒற்றல்லபடை அதுக்கான எடுத்துக்கு அதுக்கு பாருங்கள் அரங்கம். செய்யுளிசை அளபடை பாருங்கள் அந்த ஆவை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். உலார். இன்னிசை அளபடை பாருங்கள் உடுப்பதுவும். சொல்லிசை அளபடை குடித்தளியி. சொல்லிசை அளபடை குடித்தளியி. ஸோ நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. அளபடை என்னும் சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். நீண்டு ஒலிக்கும். நீண்டு ஒலிப்பதை தான் அளபடை அப்படின்னு சொல்கிறோம். அளபடை எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும் அளபடை. செய்யுளிசை இன்னிசை சொல்லிசை. செயலில் ஓசை குறையாத இடத்தும் குறில் டேஸாக அளவெடுப்பது டேஸ் அளபடை. அதாவது குறில் நெடிலாக அளவெடுத்து ஒலிப்பது தான் இன்னிசை அளபடை. செயலில் ஓசை குறையாத இடத்தும் குறில் நெடிலாக அளவெடுப்பது இன்னிசை அளபடை. ஸோ நெக்ஸ்ட்டு தலைப்பு பார்த்திங்கன்னா எழுத்துக்களின் பிறப்பு. எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பவை எது அப்படின்னா ஒளியணுக்கள். எழுத்துக்கள் பிறப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பவை ஒளியணுக்கள். மொழி முதற் காரணமாம் அணுத்திரள் எதுனா ஒளி எழுத்து. மொழி முதற் காரணமாம் அணுத்திரள் ஒளி எழுத்து. மொழி முதற் காரணமாம் அணுத்திரள் ஒளி எழுத்து என கூறும் நூல் எது அப்படின்னா நன்னூல். மொழி முதற் காரணமாம் அணுத்திரள் ஒளி எழுத்து என கூறும் நூல் எது அப்படின்னா நன்னூல். ஒளியில காரணமான காற்று நிலைபெறும் இடங்களை டேஸ் என்பர். காற்று அறைகள். ஒளியில காரணமான காற்று நிலைபெறும் இடங்களை காற்று அறைகள் என்பர். ஒளி எழுப்புவதற்கு துணை செய்யும் உறுப்புகளை டேஸ் என்பர். ஒலிப்பு முனைகள். ஒளி எழுப்புவதற்கு துணை செய்யும் உறுப்புகளை ஒலிப்பு முனைகள் என்பர். எழுத்துக்களின் பிறப்பு எத்தனை வகைப்படும்? எழுத்துக்களின் பிறப்பு 2 வகைப்படும். இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு. எழுத்துக்களின் பிறப்பு 2 வகைப்படும். இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு. இடப்பிறப்பு காற்றறைகள் பாருங்கள். இடப்பிறப்பு மார்பு கழுத்து தலை மூக்கை கொண்டு இடமாக பிறக்கும். இதான் இடப்பிறப்பு காற்றறைகள். முயற்சி பிறப்புகள் ஒலிப்பு முனைகள். இப்போ உதடு நாக்கு பல் மேல்வாய்னா அன்னம். ஸோ இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு. இடப்பிறப்புனா மார்பு கழுத்து தலை மூக்கு. முயற்சி பிறப்புனா உதடு நாக்கு பல் மேல்வாய். ஸோ நெக்ஸ்ட்டு எழுத்துக்களின் பிறப்பினை நன்னூலார் கூறியதைப் போலவே மொழியியல் அறிஞர் டேஸ் நூலுள் அடக்குவர். எது அப்படின்னா ஒளி நூலுள். எழுத்துக்களின் பிறப்பினை நன்னூலார் கூறியதைப் போலவே மொழியியல் அறிஞர் ஒளி நூலுள் அடக்குவர். 12 உயிரெழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள் 6ம் பிறக்கும் இடம் எது அப்படின்னா கழுத்து.
ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. 12 உயிரெழுத்துக்களும் இடையன் எழுத்து 6. இடையன் எழுத்து வந்து 6. 12 உயிரெழுத்து இடையன் எழுத்து 6. மொத்தம் இந்த 18. இது எதுலனா கழுத்து தான், பிறக்கக்கூடிய இடம் வந்து கழுத்து. மெல்லின எழுத்துக்கள் 6 பிறக்கும் இடம் வந்து மூக்கு. மெல்லினம் வந்து மூக்கு. வல்லினம் பார்த்திங்கன்னா வல்லின எழுத்துக்கள் 6 பிறக்க இடம் வந்து மார்பு. அப்போ வந்து பாருங்கள், உயிரெழுத்து இடைநிலத்து வந்து கழுத்து, மெல்லினம் வந்து மூக்கு, வல்லினம் வந்து மார்பு. ஸோ நெக்ஸ்ட்டு, ஆவி இடைமை இடமிடறு ஆகும் மேவவும் மென்மை மூக்கு உரம்பெறும் வன்மை என கூறும் நூல் பார்த்திங்கன்னா நன்னூல். ஆவி இடைமை இடமிடறு ஆகும் மேவும் மென்மை மூக்கு உரம்பெறும் வன்மை என கூறும் நூல் வந்து நன்னூல். மேற்கூறிய நன்னூல் பாடலின் பொருள் தருக. நன்னூல் பாடலின் பொருள் பாருங்கள். ஆவினா உயிரெழுத்து, இடைமை அப்படின்னா இடையினம், இப்போ மிடருனா கழுத்து, மென்மைனா மெல்லினம், உரம் அப்படின்னா பாருங்கள், மிடருனா கழுத்து, மென்மைனா மெல்லினம், உரம்னா மார்பு. ஸோ அதான் அந்த பாடல் வரி வந்து சொல்லுது. அந்த நன்னூல் பாடலுடைய ஆவினா உயிரெழுத்தாம், இடைமை இடையினம், மிடரு கழுத்து, மென்மை மெல்லினம், உரம் வந்து மார்பு. ஸோ நெக்ஸ்ட் 57வது கொஷின். எந்த 2 உயிர்களும் வாயை திறந்து ஒலிப்பதனால் பிறக்கின்றன? ஆ. எந்த 2 உயிர்களும் வாயை திறந்து ஒலிப்பதனால் பிறக்கின்றன? ஆ. அங்காப்பு என்பதன் பொருள் யாது? அங்காப்பு என்பதன் பொருள் வாயை திறத்தல். வாயை திறத்தல். வாயை திறப்பதோடு மேல்வாய்ப்பல்லை விளிம்பு தொடுவதனால் தோன்றும் எழுத்துக்கள். இ ஏ ஐ. வாயை திறப்பதோடு மேல்வாய்ப்பல்லை விளிம்பு தொடுவதனால் தோன்றும் எழுத்துக்கள் வந்து இ ஏ ஐ. உதடுகளை குவித்து ஒலிப்பதனால் தோன்றும் எழுத்துக்கள் பாருங்கள் உ ஓ ஔ. உதடுகளை குவித்து ஒலிப்பதனால் தோன்றும் எழுத்துக்கள் உ ஓ ஔ. நாவினது முதற் பகுதி அன்னத்தை தொடுவதனால் தோன்றும் எழுத்துக்கள் எதுனா இக்கு இங்கு. அதாவது நாவினது முதற் பகுதி அன்னத்தை தொடுவதனால் தோன்றும் எழுத்துக்கள் வந்து இக்கு இங்கு. இடைநா நடு அன்னத்தை தொடுவதனால் தோன்றும் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இச்சி இஞ்சி. இடைநா நடு அன்னத்தை தொடுவதனால் தோன்றும் எழுத்துக்கள் வந்து இச்சி இஞ்சி. நாவினது நுனி அன்னத்தினது நுனியை தொடுவதனால் தோன்றும் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இட்டு இன்னு. நாவினது நுனி அன்னத்தினது நுனியை தொடுவதனால் தோன்றும் எழுத்துக்கள் வந்து இட்டு இன்னு. மேல்வாய் பல்லினது அடியை நாக்கின் நுனி பொருந்துவதனால் தோன்றும் எழுத்துக்கள் வந்து இத்து இந்து. மேல்வாய் பல்லினது அடியை நாக்கின் நுனி பொருந்துவதனால் தோன்றும் எழுத்துக்கள் வந்து இத்து இந்து. மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்தும் போது தோன்றும் எழுத்துக்கள் எதுனா இப்பு இம்மு. மேல் உதடும் கீழ் உதடும் பொருந்தும் போது தோன்றும் எழுத்துக்கள் வந்து இப்பு இம்மு. நாக்கினது அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதனால் தோன்றும் எழுத்துக்கள் வந்து ஈ. நாக்கினது அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதனால் தோன்றும் எழுத்துக்கள் வந்து ஈ. மேல்வாயை நாக்கின் நுனி தடவுவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து இரு இல்லு. மேல்வாயை நாக்கின் நுனி தடவுவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து இரு இல்லு. மேல்வாய்ப்பல்லின் அடியை நாவினது ஓரங்கள் தடுத்து நெருங்குவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து இல்லு. மேல்வாய்ப்பல்லின் அடியை நாவினது ஓரங்கள் தடித்து நெருங்குவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இல்லு. மேல்வாயை நாவினது ஓரங்கள் தடித்து தடவுவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து இல்லு. மேல்வாயை நாவினது ஓரங்கள் தடித்து தடவுவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து இல். மேல்வாய்ப்பல்லை கீழுதடு பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இவ்வு. மேல்வாய்ப்பல்லை கீழுதடு பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து இவ். மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து இரு எண்ணு. மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து இரு எண்ணு. ஆயுதமாகிய சார்பெழுத்து டேஸை இடமாக கொண்டு பிறக்கிறது. தலை. ஆயுதமாகிய சார்பெழுத்து
தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. சார்புலத்தின் முயற்சி பிறப்பு டேஸ் ஆகும். வாயை திறந்து ஒலித்தல். சார்புலத்தின் முயற்சி பிறப்பு வந்து வாயை திறந்து ஒலித்தல். ஆய்தக்கு இடம் தலை அங்கா முயற்சி சார்பெழுத்தெனவும் எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்திங்கன்னா நன்னூல். ஆய்தக்கு இடம் தலை அங்கா முயற்சி சார்பெழுத்தெனவும் எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்திங்கன்னா நன்னூல். மாதிரி வினாக்கள். முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 30. கழுத்து நின்று பிறப்பது பார்த்திங்கன்னா இடையினம். கழுத்து நின்று பிறப்பது வந்து இடையினம். வல்லின எழுத்துக்களின் இடப்பிறப்பு எது அப்படின்னா மார்பு. வல்லினம் மார்பு, மெல்லினம் பார்த்திங்கன்னா மூக்கு, இடையினம் பார்த்திங்கன்னா கழுத்து. 2 உதிரிகள் பொருந்தினால் பிறக்கும் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இப்பு இம்மு. இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க குரூப் 4 எக்ஸாமில். 2 உதிரிகள் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து இப்பு இம்மு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், பெயர்ச்சொற்கள். சும்மா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பெயர்ச்சொற்களுக்கு மருத்துவம், பொறியியல், தமிழ், தமிழர், மக்கள், வையம், மாணவர்கள். இதெல்லாம் ஒரு பெயர்ச்சொற்களுக்கான எடுத்துக்காட்டு. வினை எச்சங்கள் பாருங்கள். காப்பாற்ற, தோன்ற, ஓங்க, செய்ய, நிமிர்ந்து, வியப்படைய. இதெல்லாம் வினை எச்சங்களுக்கான எடுத்துக்காட்டு. 2ஆம் வேற்றுமை உருபுகளுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். மருத்துவத்தை. 2ஆம் வேற்றுமை உருபுனா ஐ என்ற உருபு வந்து தெரியும். பொறியியலை, வையத்தை, மருத்துவத்தை. ஸோ நெக்ஸ்ட் வந்து மயங்கொலி சொற்கள் வேறுபாடு அறிக்கை நம்ம வந்து பார்க்கலாம். அரை கொடுத்துருக்காங்க. அரை என்பது பாதி. பாதினா இப்போ 100னா 100ல் பாதி 50, அதாவது 50% சொல்கிற மாதிரி பாதி. அரைனா பாதி, ஏதோ ஒரு பொருளில் பாதி. இந்த அறை அப்படின்னா கட்டடப் பகுதி, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய ரூம் இருக்குது பார்த்திங்களா, அறை அது. எரி பாருங்கள். எரினா தீ, நெருப்பு. இந்த எரினா வீசு, அதாவது கையில் ஒரு பந்தை பிடிச்சி தூக்கி எறிகிறோம் பார்த்திங்களா, அந்த வீசுறது. கரை பாருங்கள். கரைனா எல்லை. இந்த கரை அப்படின்னா அழுக்கு. கரைனா எல்லை தெரியும் நமக்கு. இப்போ கடற்கரை அப்படின்னா நமக்கு தெரியும். கரை வந்து அழுக்கு, சட்டையில் படிக்கக்கூடிய கரை. கூரிய பாருங்கள். கூரியனா கூர்மையான. இப்போ கத்தி வந்து ரொம்ப கூர்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த கூரியனா சொன்னேன், கூறு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது. பறவைனா கடல் பரப்பு, நமக்கு தெரியும். பறவை என்றால் கடல் பரப்பு. இந்த பறவை வந்து பறக்கக்கூடிய உயிரினம் பறவை. அலை பாருங்கள். 3 விதமான அலை இருக்குது. அலை வந்து கடல் அலை. இந்த அலைனா கூப்பிடு, அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அந்த அலை. இந்த அலைனா குகை அலை. இலை பாருங்கள். ஒரு 3 இலை இருக்குது. இலை செடியின் இலை தான் இந்த இலை. பார்த்தது நமக்கு தெரியும். இந்த இலைனா நூல் இலை. இந்த இலைனா உடல் மெலிந்து போதல் தான் இந்த இலைச்சி போதல்னு சொல்லுவாங்களா, ரொம்ப இழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அது. பாருங்கள். உலை பாருங்கள். ஒரு 3 விதமான உலை இருக்குது. உலை வந்து நீர் உலை, கொதிக்கும் உலை. சமைக்கிறதுக்கு நம்ம உலை வச்சுருக்கோன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அது. உலைனா பாடுபடுதல், உழைத்தல். பக்கம் மானுக்கு இன்னொரு பெயர் வந்து உலை அப்படின்ற பெயர் இருக்குது. இந்த உலை பாருங்கள். பிடரி மயிர், சேரு. ஸோ நெக்ஸ்ட்டு கலை பாருங்கள். கலைனா ஓவியம், கலை நிகழ்ச்சின்னு நம்ம பார்த்திங்கன்னா கலை நிகழ்ச்சி அந்த மாதிரி சொல்லக்கூடியது. இந்த கலைனா மூங்கில். இந்த கலைனா வேண்டாத புல். இப்போ நெல் பயிர் விளையுதுன்னா அதில் பார்த்திங்கன்னா வேண்டாத களைகள் வந்து முளைக்கும், அந்த களை எடுத்தல். இறங்கு பாருங்கள். இந்த இறங்கு வந்து கருணை காட்டு, அதாவது இறங்குறது. இப்போ மனசு ரொம்ப வருந்தி ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம்னா இறங்கி வர்றது, இறங்குதல். இந்த இறங்கு பாருங்கள். கீழ் இறங்கு. இப்போ ஒரு மரத்துலேருந்து ஏறோம்னா கீழே இறங்குன்னு சொல்கிறோம்னா அந்த கீழ் இறங்கு. இரத்தல் பாருங்கள். முதல்ல இருக்கக்கூடிய இரத்தல் பார்த்திங்கன்னா யாசித்தல் அப்படின்னா அந்த பிச்சை இடத்தில், அதான் இரத்தல். இந்த இரத்தல் வந்து சாதல், அதாவது இறந்து போதல், அதுதான் இந்த இரத்தல், சாதல். இறை பாருங்கள். இந்த இறைனா உணவு. இந்த இறைனா இறைவன், நீர் இறைத்தல், வரி பணம், அதுதான் வந்து இந்த இறை. அழகு. 3 விதமான அழகு பாருங்கள். இந்த அழகுனா பறவையின் மூக்கு அளவு. நம்ம வந்து ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா அழகு, அந்த அழகு. இந்த அழகுனா வனப்பு. இந்த அழகு பார்த்திங்கன்னா சேவல், பெண், கூகை. இந்த அழகுனா சேவல், பெண், கூகை. ஸோ வால் பாருங்கள். இந்த வால்னால் மிருகங்களின் ஒரு உறுப்பு தான் இந்த வால்.
இந்த வாள் பார்த்திங்கன்னா வாழ்தல், வாழ்க்கை, வாழ்தல். இந்த வாள்னா ஆயுதம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தாள். தாள் அப்படின்னா தாளம், நாக்கு. தாளாட்டு அப்படின்னு வரும். தாள் கூட்டல் ஆட்டு, அந்த தாள் அப்படின்னா நாக்கு அப்படின்ற மீனிங் இருக்குது. இந்த தாள்னா தாழ்பால், கதவுல இருக்கக்கூடிய தாழ்பால். இந்த தாள்னா காகிதம், கால் அல்லது காகிதம். ஸோ நெக்ஸ்ட் ஆள் பாருங்கள். ஆள் வந்து ஆலமரம். இந்த ஆள்னா ஆழம். இந்த ஆள்னா ஒரு மனிதன். மனம் பாருங்கள். மனம் முதல்ல இருக்கக்கூடிய மனம் திருமணம், நறுமணத்துக்கு வரக்கூடிய மனம். இந்த மனம்னா உள்ளம். வன்மை, வன்மைனா வள்ளல் கொடைத்தன்மை தான் வன்மை. இந்த வன்மைனா வலிமை. ஆணி, உறுதியான பொருள் தான் ஆணி. இந்த ஆணினா ஒரு தமிழ் மாதம், ஆணி. ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ் சொல் தருக. அதாவது ஆங்கில சொல் கொடுத்துருக்காங்க, தமிழ் சொல் தருக. ஸோ பாருங்கள், இது சிலபஸில் இருக்குது. சுவிட்ச் அப்படின்னா பொத்தன் அல்லது சொடுக்கி. ஐஸ் வாட்டர் வந்து குளிர் நீர். கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குளிர் பானம். கிரைண்டர் வந்து மின் அரவை. கிரைண்டர் வந்து மின் அரவை. ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் 102வது கொஷின். ஃப்ரிட்ஜ் வந்து குளிர் பதன பெட்டி அல்லது குளிரூட்டும் பெட்டி. டீனா தேநீர். வாஷிங் மிஷின்னா சலவை இயந்திரம், வெளுக்கை இயந்திரம். டெலிஃபோன்னா தொலைபேசி. டெலிஃபோன் வந்து தொலைபேசி. ஸோ இதோட இயல் 1 வந்து முடிஞ்சது. டோட்டலாக 102 கொஷின்ஸ். அடுத்து இயல் 2ல் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.